நாம் வியந்து பார்க்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம் கட்டத் தொடங்கிய 1000வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த கோவிலை கட்டிய கோப்பரகேசரி மாமன்னன் ராஜேந்திர சோழனின் வரலாறு தெரியுமா? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். சுந்தர முடியும் மிந்தர நாரமும் தெண்டிர ஈழ மண்டலம் முழுவதும் எரிபடை கேரளன் முறைமயிர் சூடும் குலதனமாகிய பலர் புகழ் முடியும். ராஜேந்திர சோழனின் மெய் கீர்த்தியில் உள்ள இந்த வரிகள் போதும் ராஜேந்திர சோழனின் புகழைச் சொல்ல. பாண்டிய மன்னர்களை வெற்றி பெற்றாலும் பாண்டிய மன்னர்கள் அணியக்கூடிய சுந்தர முடியும் இந்திர ஆரமும் சோழர்கள் கையில் பல ஆண்டுகளாக சிக்காமல் இருந்தது. இவை இலங்கையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை அறிந்த ராஜேந்திர சோழன் நாகப்பட்டினத்திலிருந்து கப்பல்களை எடுத்துச் சென்று இலங்கை முழுவதும் வென்ற முதல் தமிழ் மன்னன் என்ற பெயர் பெற்றார். இதனால் பாட்டனார் பராந்தக சோழன் தந்தை ராஜராஜ சோழனால் வெற்றி பெற முடியாத முழு இலங்கையும் வெற்றி பெற்று பாண்டியர்களின் இந்திர ஆரத்தையும் சுந்தர முடியையும் கைப்பற்றி முடிகொண்டான் என்று பெயர் பெற்றார். சாளுக்கியர்கள் கங்கை கரை இன்றைய சிங்கப்பூர் மலேசியா என்ற கடாரத்தையும் வென்றார். ராஜேந்திர சோழனின் வெற்றிகள் புகழ்ச்சிக்காக சொல்லப்படுவது இல்லை, முற்றிலும் ஆதாரத்தின் அடிப்படையிலேயே உள்ளது. ராஜேந்திர சோழன் நம்முடைய இந்திய திருநாடு, பாரத திருநாடு மட்டுமல்ல, நம்முடைய கடல் கடந்த நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய கடாரம், இன்றைக்கு மலேசியா சிங்கப்பூர்னு சொல்லக்கூடிய அந்த சிங்கப்பூருக்கு தான் ஸ்ரீவிஜயம்னு பேரு. ஸ்ரீவிஜயத்தின் மீது தான் என்ன பண்ணினார்னா ராஜேந்திர சோழன் போர் தொடுத்து சென்றார்னு பார்க்கிறோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக கிட்டத்தட்ட 1025 போர் தொடுத்து வெற்றி பெற்றார்னு பார்க்கிறோம். கங்கையை வெற்றி பெற்ற பிறகு நாட்டு மக்கள் செழிப்போடு இருக்க வாணிபத்தை பெருக்க தனது தலைநகரை மாற்றினார் ராஜேந்திர சோழன். அதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். இது சோழர்களின் 200 ஆண்டுகால தலைநகராக இருந்தது. 1912ஆம் ஆண்டு இணை அரசராக பொறுப்பேற்ற ராஜேந்திர சோழன் 1014ஆம் ஆண்டு அரசனாக பொறுப்பேற்றார். ராஜேந்திர சோழ பேராறு என்று அப்போது அழைக்கப்பட்ட கொள்ளிடம் ஆற்றின் வழியாக கப்பல் போக்குவரத்தை கொண்டு கங்கை கொண்ட சோழபுரத்தில் வாணிபம் செழிக்கச் செய்தார். வெறும் கோயில் வழிபாடு என்பதை தாண்டி ராஜேந்திரனுடைய காலகட்டத்தில் தான் நீங்கள் முக்கூடலிலே, செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமுக்கூடலிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆதிர சாலையை அவர் அமைத்திருந்தார். ஆதிர சாலை என்பது இன்றைய மருத்துவமனை. அதை அவர் அழைத்து அந்த கோவிலில் வரக்கூடியவர்கள், சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் மருத்துவமனையாக அந்த காலத்திலே உருவாக்கிய பெருமை. விழுப்புரத்து பக்கத்தில் எண்ணாயிரம் என்கிற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் அந்த காலத்திலே ஒரு கல்லூரியை உருவாக்கினார். ஊராட்சிகள் பேரூராட்சிகள் என்று நகரத்தை தீர்மானித்து கட்டி எழுப்பினார். புதிய தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்தில் தனக்கென்று 3 மாளிகைகளை அமைத்துக் கொண்ட ராஜேந்திர சோழன் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வழிபட நகரத்தின் வெளிப்புறத்தில் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலை கட்டி எழுப்பினார். கொள்ளிடம் ஆற்றின் வடக்கு பகுதியில் காவேரி நீர் பாயாத காரணத்தினால் ஏரி பாசனங்கள் செய்ய வைத்து நாட்டையே செழிப்புற செய்ய வைத்தார். சமயத்தையும் மக்களையும் வாணிபத்தையும் போர் வெற்றிகளையும் குமரியிலிருந்து கங்கை கரை வரை புலிக்கொடியை பறக்கவிட்ட மாமன்னர் ராஜேந்திர சோழன் புகழை போற்றுவோம். போர்க்களத்தில் வெற்றிகள் மட்டுமல்ல, நிர்வாகத்துறையில் மேலாண்மை, நீர்வள மேலாண்மை, நாடு கடந்து கடல் கடந்து வாணிபம் என்று சிறந்து விளங்கிய ராஜேந்திர சோழனை போற்றுவோம் வாருங்கள். நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் ரகுவரன்.